ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடம் சித்திர மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 மத்தியானம் கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம், அதாவது ரிஷப ராசிக்குள்ள போறாரு. அடுத்த 380 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷப ராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை 20ஆம் தேதி மே மாசம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடைகிறார். அஸ்தமனம்னுவாங்க, அஸ்தங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும். ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்ல, அது குறையும். அத பேர் அஸ்தமனம்னுவாங்க. அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது. அவரு வைகாசி மாசம் 20ஆம் தேதி, அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி தான் கிழக்குல உதயமாறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி மே மாசம் 1ஆம் தேதி நிகழ்ந்தாலும் ஜூன் 2க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் 5, 6, 7, 8, 9ல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர். வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 15, 2024 தை மாசம் 29, அதாவது பிப்ரவரி 11, 2025 வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான். சோ இதை எல்லாத்தையும் கணக்குல எடுத்து, அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசியில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு, ஆட்சி பெற்று. அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலையும் கேத்து பகவான் கன்னியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு. இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவில் மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இதனால் வரை உங்கள் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானமான ரிஷப ராசிக்குள் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியானவர் உங்கள் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் பிரயாணங்களினால் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத பழைய சம்பவங்களை பேசுவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாததை பேசுவதை விட விட்டு கொடுத்து போவதே சாலச் சிறந்ததாகும். மேலும் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் தென்படுகின்றன. எனவே தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6, 8, 10ஆம் பாவங்களில் விழுவதால் அந்த பாவங்கள் சுபத்துவம் அடைகின்றன. எந்த வேலை அல்லது தொழில் நீங்கள் செய்து வந்தாலும் அதில் இருந்து வந்த சுணக்கங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த மேலதிகாரியின் தலையீடுகள் விலகும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். எனவே பணிச்சுமை அதிகமாகும். இதனால் வரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுக்கு புது நம்பிக்கைகள் பிறக்கும். கேட்ட இடத்தில் அல்லது எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வந்து சேரும். கடன் கொடுக்க தயாராக இருப்பார்கள். தேவையில்லாதவற்றிற்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. உடலில் இருந்து வந்த உபாதைகள் நீங்கி உடல் நலம் சீராகும். எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றியை தேடித்தரும். மற்றவர்களை அலட்சியப்படுத்துவதை தவிர்க்கவும். மேலும் இந்த வருடம் முழுவதும் உங்கள் கர்ம லாபாதிபதியான சனி பகவான் 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பெற்று இருப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். இதனால் வரை உங்களை எதிர்த்து வந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். ராகு பகவான் 12ஆம் பாவமான மீனராசியில் தொடர்வதால்
பயணங்களை குறைத்துக் கொள்வது உடல் நலனுக்கு நன்மை பயக்கும். மேலும் கேத்து பகவான் 6ஆம் பாவமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் தொடர்கிறார். எனினும் குரு பகவானின் சுப பார்வையான 5ஆம் பார்வை கேத்து பகவானின் மேல் விழுவதால் உங்களுக்கு தனச்சேர்க்கையை உண்டாக்கும். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் நவக்கிரக குரு பகவானையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர உங்களுக்கு செலவுகள் குறைந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்து வர தடைகள் நீங்கி வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த வருடம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயந்திநாதரை வழிபட்டு வர அனைத்து வழியிலும் ஏற்றங்கள் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பையும் மரியாதையையும் புகழையும் ஏற்றத்தையும் தரவல்லதாக அமையும். மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.